வணக்கம். சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காலேஜ் கோடு வந்து 1315. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ஃபேமஸான ஒன் ஆஃப் த காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங்ல அப்படின்னா இந்த காலேஜ் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரு. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுறாங்க, ஜெனரல் கேட்டகரியில் எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க, 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த காலேஜில் எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க, டோட்டலாக லாஸ்ட் இயரில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ல கம்ப்ளீட் ஆச்சு, எந்த டிபார்ட்மெண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோடைய கட் ஆஃப் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு A2KTK சேனல். ஐ எம் டிகே தினேஷ்குமார். இன்ஜினியரிங் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் என்னென்ன கட் ஆஃப், எப்படி காலேஜ் ஜாயின் பண்றது, எந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோட் வந்து 1315. காலேஜோடைய டோட்டல் இன்டேக் கவுன்சிலிங்ல அலாட் பண்றது 574 சீட்ஸ். லாஸ்ட் இயர்ல 573 சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரே ஒரு சீட் வந்து கம்ப்ளீட் ஆகல. என்ன இதுலன்னா ஒகேஷனல் சீட்ல. ஓகேங்களா? அரௌண்ட் வந்து 99.83% ஆஃப் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டோட்டல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 9 டிபார்ட்மெண்ட். அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. 9வது டிபார்ட்மெண்ட்டா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குற டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து டாப் 9 டிபார்ட்மெண்ட் இன் எஸ்எஸ்என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரிஃபரன்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. செகண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தேர்ட் இசிஇ, ஃபோர்த்தில் எம்டெக் புதுசாக வந்த கோர்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 7th பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், 8th கெமிக்கல் இன்ஜினியரிங், 9வது பிளேஸ்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இந்த வருஷம் ஏதாவது புதுசாக டிபார்ட்மெண்ட் வருதா, கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா, இல்ல இன்டேக் இன்க்ரீஸ் பண்றாங்களா, எஸ்எஸ்எல் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு சிவனடார் யூனிவர்சிட்டிக்கு கீழே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு லக்கியஸ்ட் பேட்ச் தான். கவுன்சிலிங்ல போற ஸ்டூடெண்ட் எல்லாமே எஸ்எஸ்என் காலேஜுக்கு உள்ள போகலாம். பட் நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கு அடுத்த ஒரு சில நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறதுக்கு இந்த காலேஜ் வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து மோர் தேன் 190 இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன கட் ஆஃப்ல என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 199க்கு மேல இருந்தா டெஃபினட்டா கிடைச்சிரு. பிசியா இருந்தீங்கன்னா 198.5க்கு மேல இருந்தா லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருக்குது. பிசிஎம்ல 198 கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 197ல கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 186ல கிடைச்சிருக்கு, எஸ்சிஏல 174 இருந்தா கூட கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு 156ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி இது எல்லாமே ரவுண்ட் 1லயே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. எஸ்சிஏ அண்ட் எஸ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 198, பிசி 197, பிசிஎம் 195.5, எம்பிசி 195.5, எஸ்சி 181.5ல கிடைச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 172.5, எஸ்டிக்கு 162.5. இசி டிபார்ட்மெண்ட்டா ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஓசியா இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர்ல 197.5ல கிடைச்சிருக்கு, பிசிக்கு 196.5, பிசிஎம் 192, எம்பிசி 195 அண்ட் எஸ்சி 182 அண்ட் எஸ்சிஏ 173ல கிடைச்சிருக்கு. எஸ்டில வந்து ட்ரிபிள் இக்கு இசிக்கு சீட் அலாட் பண்ணல. அதுக்கடுத்து எம்டெக் ட்ரை பண்றீங்க 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்என்ல உங்களுடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர்ல 196 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 195, பிசிஎம் 191.5லேயே கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 180 அண்ட் எஸ்சிஏக்கு 156, எஸ்டிக்கு சீட் அலாட் ஆகல. அடுத்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் ஓசியா இருந்தா 196ல அலாட் ஆயிருக்கு, பிசிக்கு 194.5 அண்ட் பிசிஎம் 191, எம்பிசி 193, எஸ்சிக்கு 178 அண்ட் எஸ்சிஏக்கு 163, எஸ்டியா இருந்தீங்கன்னா 149லையும் கூட அலாட் ஆயிருக்கு. அண்ட் தென் 6th பொசிஷன்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட இந்த காலேஜ்ல இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஓசிக்கு 192, பிசிக்கு 190, பிசிஎம் 188, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 169.5, எஸ்சிஏக்கு 147.5.
அடுத்து பயோமெடிக்கல் 190 அண்ட் எபோ இருந்தால் ஓசிக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 185 to 189 இருந்தால் கிடைச்சிருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டினா 160 167 139 இருந்தால் கூட அலாட் ஆயிருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என் காலேஜில் ஓசிக்கு 189.5. இதே பிசி பிசிஎம் எம்பிசி இருந்தீங்கன்னா 181 to 185.5 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்ல கிடைச்சிருக்கு. இதே எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 141 to 169 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் இது எல்லாமே 177 to 188.5 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. இதே எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 155 to 169 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. டோட்டலா 574 சீட் வந்து அலாட் பண்றாங்க. எதுல அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல் சீட். ஓகேங்களா, டோட்டல் சீட்ஸ் வந்து 574. அதுல ஜெனரல் கேட்டகரியில வந்து 523 சீட்ஸ் அலாட் பண்றாங்க. 7.5 ரிசர்வேஷன்ல 39 சீட் அலாட் பண்றாங்க. ஒகேஷனல் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 சீட் அலாட் பண்றாங்க. அதுல ஜெனரல் கேட்டகரியில மட்டும் எவ்வளவு சீட் அலாட் பண்றாங்கன்னா 523. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க தெரியுமா? 484 ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கிற காலேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்வரன்மெண்ட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரவுண்ட் 2ல 35 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல இருந்து பேலன்ஸ் 3 சீட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலா 522 சீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்க 7.5 ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ₹1 கூட வாங்குறது இல்ல. டோட்டல் ஃப்ரீயாவே நீங்க 4 வருஷம் படிக்கலாம். இன்க்ளூடிங் ஹாஸ்டலா இருந்தா ஹாஸ்டல், டேஸ்கா இருந்தா பஸ் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸும் கூட காலேஜே பே பண்ணிரு. எஸ்எஸ்என் மாதிரி சில காலேஜஸ் மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் கன்சிடர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், தியாகராஜா, பிஎஸ்ஜி இந்த மாதிரியான காலேஜ் வந்து 7.5 ரிசர்வேஷன் போற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறது இல்லை. லாஸ்ட் இயர் ஒரு ரவுண்ட்லயும் எவ்வளவு சீட் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்என்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 484 ஸ்டூடெண்ட் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ரவுண்ட் 2ல 35 ஸ்டூடெண்ட் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ரவுண்ட் 3ல 3 ஸ்டூடெண்ட் சீட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 7.5ல எல்லா சீட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒகேஷனலி ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலா ஒரே ஒரு சீட் மட்டும் எடுக்கல. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்என்ல எப்படி சீட் வந்து போகுது அப்படிங்கிறது. அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜை ப்ரிப்பேர் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கு ஈக்குவலா இதுவும் காம்பீட் பண்றது. பிளேஸ்மெண்ட் வைஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி எஸ்எஸ்என் பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். சிவனார் பத்தியும் போட்டிருந்தோம். அதோட வீடியோ கீழே லிங்க்ல இருக்கு. ஜஸ்ட் வந்து அதை பார்த்து செக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.